கணிதத்துடைய பெரியார்களே, சோழர்களே, கோபத்துடைய விபரீத பயங்கரமான கோபம் என்பதை இது உடம்புக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடியது. ஆங்கிலத்தில் கோபம் என்பதை அறப்பைத்தியம் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் கோபம் என்பது அறப்பைத்தியம் சொல்லுவாங்க. அரபில கோபத்துடைய ஆரம்பம் பைத்தியம், கோபத்துடைய முடிவு அது வருத்தமானது. தமிழ்ல சொல்லுவார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி குறைவு என்பதாக சொல்லுவார்கள். ஒவ்வொரு மொழிகளிலையும் இந்த கோபம் பயங்கரமானது என்பதை தான் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார்கள். கேட்டாரே, அவுதினி யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். قال لا تغلب فرتب إيرانا قال لا تغلب சொன்னார் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் கோபப்படவார். திரும்பி அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உபதேசம் செய்யுங்க. திரும்பி நபி அவர் சொன்னாங்க, கோபப்படவான. உலமாக்கள் சொல்றாங்க, கோபப்படவானம் என்று சொல்வது ஆக பெரிய பதிவு. ஒருத்தர் உபதேசத்தை கேட்கிறாரா, இவருக்கு சென்ற ஆக பெரிய உபதேசம் கோபப்படவான். இந்த கோபம் இருக்கிறே மனிதனுடைய நிலைமைகளை மாற்றும், பல பயங்கரமான நிகழ்வுகளை உண்டாக்கும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லைஸ ஸதீது பிசுரா இன்னம ஸதீது யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கலப். உலகத்துல ஆக பெரிய வீரன் மல் யுத்தத்தில் பேசி வெற்றி கொள்ளக்கூடியவன் வீரன் என்பதாக நாங்க சொல்லுவோம். எங்கட அறிவு, எங்கட புத்தி அப்படிதான் தெரியும். ஆனா உலகத்துல ஆக சிறந்த அறிவாளி, ஆக சிறந்த புத்திசாலி, ஆக சிறந்த மனிதர் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்துல ஆக சிறந்த வீரன் மல் யுத்தத்தில் பேசி வெற்றி கொள்ளக்கூடியவன் வீரன் அல்ல, கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை விழுங்கக்கூடியது. கோபம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கோபத்தை வெளியில காட்டாம அந்த கோபத்தை தடுத்துக் கொள்ளக்கூடியவர் தான் ஆக பெரிய வீரன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு